ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ தமிழ் ஆடியோ புக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பணக்கார தந்தை ஏழை தந்தை புத்தகத்தில் இருந்து ஒவ்வொரு பேஜாக வாசிச்சுட்டு வரோம். இன்ன வரைக்கும் 96வது பேஜ் நம்பர் வரைக்குமே வாசிச்சிருப்போம். 97வது பக்கத்துலேருந்து இப்போது ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ வாசிக்க ஆரம்பிச்சிடலாம். தங்கள் வீடு என்று வந்தபோது என் பணக்கார தந்தையின் கண்ணோட்டத்திற்கும் என் ஏழை தந்தையின் கண்ணோட்டத்திற்கும் இடையேயான மாற்றத்தை மேலே காட்டப்பட்டுள்ள படம் விளக்குகிறது. தன் வீடு ஒரு சொத்து என்று ஒரு தந்தை நினைத்தார், இன்னொருவர் அதை கடன் என்று கருதினார். பணப்பெயர்ச்சி திசையை என் தந்தையிடம் நான் விலக்கி காட்டிக் கொண்டிருந்த போது கீழ்கண்ட படத்தை நான் வரைந்தது எனக்கு நினைவிருக்கிறது. சொந்தமாக ஒரு வீட்டை வைத்திருப்பதால் ஏற்படும் பக்க செலவுகளையும் நான் அவருக்கு எடுத்துரைத்தேன். ஒரு பெரிய வீடு இருந்தால் செலவுகளும் பெரிதாக இருக்கும் என்பதையும், பணப்பெயர்ச்சியானது செலவுகள் பகுதியின் ஊடாக தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும் என்பதையும் அவருக்கு விளக்கினேன். வீடு ஒரு சொத்து அல்ல என்ற எனது கருத்துக்கு மக்கள் இன்றும் எனக்கு சவால் விடுகின்றனர். பலருக்கு வீடு என்பது அவர்களுடைய கனவு மட்டுமல்ல, அது அவர்களது மிகப்பெரிய முதலீடு என்பதை நான் அறிவேன். எதுவும் இல்லாமல் இருப்பதை விட சொந்தமாக ஒரு வீட்டை வைத்திருப்பது சிறந்தது. பிரபலமான இந்த கண்ணோட்டத்தை பார்ப்பதற்கான ஒரு மாற்று வழியை நான் வழங்குகிறேன். நானும் என் மனைவியும் இப்போது எங்களிடம் இருப்பதை விட பெரிய பகட்டான ஒரு வீட்டை வாங்கினால் அது ஒரு சொத்தாக இருக்காது, அது நிச்சயமாக ஒரு கடனாகத்தான் இருக்கும். ஏனெனில் அது என் சட்டை பையிலிருந்து பணத்தை எடுக்கிறது. எனவே உங்களிடம் ஒரு வாதத்தை நான் முன்வைக்கிறேன். பெரும்பாலான மக்கள் இதனோடு உடன்பட மாட்டார்கள் என்பதை நான் அறிவேன். ஏனெனில் உங்கள் வீடு என்பது உங்களை பொறுத்தவரை ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயம். அதோடு பணம் என்று வரும்போது அதிவேக உணர்ச்சிகள் பொருளாதார புத்திசாலித்தனத்தை குறைக்கின்றன. பணம் ஒவ்வொரு தீர்மானத்தையும் உணர்ச்சி மயமானதாக ஆக்கும் என்பதை நான் என் தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து உணர்ந்துள்ளேன். வீடு என்று வரும்போது தங்களுக்கு சொந்தமான ஒரு வீட்டிற்காக மக்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் உழைத்து தவணை தொகையை செலுத்துகின்றனர். வேறு வார்த்தைகளில் கூறினால், பெரும்பாலான மக்கள் சில வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு வீட்டை வாங்குகின்றனர். அப்படி செய்யும் ஒவ்வொரு முறையும் முந்தைய கடனை அடைப்பதற்காக புதிய ஒரு 30 வருட கடனை வாங்குகின்றனர். தவணை தொகைகள் மீதான வட்டிக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டாலும் கூட வரி செலுத்திய பிறகு எஞ்சியுள்ள வருமான தொகையிலிருந்து தான் அவர்கள் மற்ற செலவுகளை செய்கின்றனர். என் மனைவியின் பெற்றோர்கள் தங்கள் வீட்டின் சொத்து வரி மாதத்திற்கு $1000 உயர்ந்தபோது அதிர்ச்சி அடைந்தனர். அது அவர்கள் பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஏற்பட்டதால் இந்த வரி அதிகரிப்பு அவர்களுடைய பட்ஜெட்டில் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியதன் காரணமாக அவர்கள் அந்த வீட்டிலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவது போல் உணர்ந்தனர். வீடுகளின் மதிப்பு எப்போதும் அதிகரித்து கொண்டே இருப்பதில்லை. $10 லட்சம் அதிகமான மதிப்பு கொண்ட என் நண்பர்கள் சிலரது வீடுகளின் சந்தை மதிப்பு அதைவிட மிக குறைவாகவே இருக்கிறது. தவறிவிட்ட வாய்ப்புகள் தான் இவை அனைத்திலும் மிக பெரிய இழப்புகளாகும். உங்கள் பணம் முழுவதும் உங்கள் வீட்டில் முடக்கப்பட்டு விட்டால் நீங்கள் இன்னும் கடினமாக உழைக்கும் கட்டாயத்திற்கு ஆளாகிறீர்கள். ஏனெனில் உங்கள் பணமானது சொத்துக்களை குவிப்பதற்கு பதிலாக செலவுகள் பகுதியின் வழியாக பாய்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் ஒரு சராசரி நடுத்தர வர்க்கத்து நபரின் பணப்பெயர்ச்சி. ஒரு இளம் தம்பதியர் துவக்கத்திலேயே அதிக பணத்தை தங்கள் சொத்துக்கள் பகுதியில் போட்டு வைத்தால் பிற்காலம் அவர்களுக்கு சுலபமானதாக இருக்கும். அவர்களது சொத்துக்கள் வளர்ந்திருக்கும். அவர்களது செலவுகளை ஈடுகட்டுவதற்கு அது அவர்களுக்கு உதவும். பெரும்பாலான நேரங்களில் ஒரு வீடானது வேகமாக அதிகரித்து கொண்டிருக்கும் செலவுகளை சமாளிப்பதற்கு வீட்டின் மீது கடன் வாங்குவதற்கான ஒரு பொருளாக மட்டுமே பயன்படுகிறது. சுருக்கமாக கூறினால், முதலீடு செய்வதற்கு பதிலாக அதிக விலை மதிப்பு கொண்ட ஒரு வீட்டை வாங்குவதற்கு மேற்கொள்ளப்படும் தீர்மானம் ஒரு தனி நபரின் மீது பின்வரும் 3 வழிகளின் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நேர இழப்பு. இந்த நேரத்தில் மற்ற சொத்துக்களின் மதிப்பை அதிகரித்திருக்க முடியும். கூடுதல் மூலதன இழப்பு. வீட்டிற்கான உயர்ந்த பராமரிப்பு செலவுகளுக்கு செலுத்தப்படுவதற்கு பதிலாக வேறு ஏதேனும் ஒரு சொத்தில் இதை முதலீடு செய்திருக்கலாம். கல்வி இழப்பு. மக்கள் அடிக்கடி தங்கள் வீடுகளையும் சேமிப்புகளையும் ஓய்வூதிய திட்டங்களையும் தங்கள் சொத்துக்களாக கருதுகின்றனர். முதலீடு செய்வதற்கு அவர்களிடம் பணம் இல்லாததால் அவர்கள் முதலீடு செய்வதில்லை. இது அவர்களுக்கு முதலீடு அனுபவம் கிடைக்காமல் போகும்படி செய்துவிடுகிறது. இவர்களின் பெரும்பாலானவர்கள் ஒருபோதும் சிறந்த முதலீட்டாளர்களாக ஆவதில்லை. சிறந்த முதலீடுகள் அனைத்தும் முதலில் சிறந்த முதலீட்டாளர்களுக்கே விற்கப்படுகின்றன. பிறகு இந்த முதலீட்டாளர்கள் அதே சொத்துக்களை பாதுகாப்பாக வாழ்க்கை நடத்துகின்றவர்களுக்கு விற்கின்றனர்.
ஒரு வீட்டை வாங்கக்கூடாது என்று நான் கூறவில்லை. ஒரு சொத்துக்கும் ஒரு கடனுக்கும் இடையேயான உள்ள வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் கூறுகிறேன். எனக்கு ஒரு பெரிய வீடு வேண்டும் என்றால் அந்த வீட்டை வாங்குவதற்கு தேவையான பணப்பயிற்சியை உற்பத்தி செய்யக்கூடிய சொத்துக்களை நான் முதலில் வாங்குவேன். என் கற்றறிந்த தந்தையின் தனிப்பட்ட நிதி அறிக்கையானது இயந்திரத்தனமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் ஒருவரது வாழ்க்கையை சிறப்பாக விளக்குகிறது. அவரது வரவும் செலவும் சரியாக இருந்ததால் சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கு அவரிடம் போதுமான பணம் இருக்கவில்லை. அதன் விளைவாக அவரது கடன்கள் அவரது சொத்துக்களை விட அதிகமாக இருந்தன. பணக்காரர்கள் ஏன் மேலும் அதிக பணம் படைத்தவர்களாக ஆகின்றனர் என்பதை என் பணக்கார தந்தையின் நிதி அறிக்கையை பரிசீலனை செய்வதால் புரியும். செலவுகளை எதிர்கொள்வதற்கு போதிய வருவாயை சொத்துக்கள் பகுதி உற்பத்தி செய்கிறது. செலவுகள் போக மீதி பணம் சொத்துக்களில் மீண்டும் முதலீடு செய்யப்படுகிறது. சொத்துக்கள் பகுதி தொடர்ந்து வளர்கிறது. எனவே அது உற்பத்தி செய்யும் வருவாயும் அதனோடு சேர்ந்து வளர்கிறது. இதன் விளைவாக பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக ஆகின்றனர். நடுத்தர வர்க்கத்தினர் ஏன் போராடுகின்றனர்? நடுத்தர வர்க்கத்து மக்கள் எப்போதும் பொருளாதார ரீதியாக போராடி கொண்டே இருக்கின்றனர். அவர்களது சம்பளம்தான் அவர்களது முதன்மையான வருவாய். அவர்களது ஊதியங்கள் அதிகரிக்கும் போது அவர்களது வரிகளும் அதிகரிக்கின்றன. அவர்களது வருவாய் அதிகரிப்பு ஏற்றாற்போல் அவர்களது செலவுகளும் அதிகரிக்கின்றன. வருவாய் உற்பத்தி செய்யக்கூடிய சொத்துக்களின் மீது முதலீடு செய்வதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் வீட்டை தங்கள் முதன்மையான சொத்தாக கருதுகின்றனர். உங்கள் வீட்டை ஒரு முதலீட்டாக கருதுவதும் ஊதிய உயர்வு கிடைத்தால் உங்களால் ஒரு பெரிய வீட்டை வாங்கவோ அல்லது அதிகமாகவோ செலவு செய்யவோ முடியும் என்ற தத்துவத்தை கொண்டிருப்பதுதான் கடனில் மூழ்கி கிடக்கும் இன்றைய சமுதாயத்தின் அடித்தளமாகும். மக்கள் தங்கள் வேலைகளில் முன்னேறி கொண்டிருந்தாலும் தவறாமல் ஊதிய உயர்வை பெற்றுக்கொண்டிருந்தாலும் அதிகமாக செலவு செய்யும் அவர்களது போக்குத்தான் அவர்களை பெரும் கடன்களுக்கும் அதிக பொருளாதார நிச்சயமின்மைக்கும் ஆட்படுத்துகிறது. பலவீனமான பொருளாதார கல்வியால் ஏற்படுகின்ற ஸ்திரமற்ற வாழ்க்கையாகும் இது. நடுத்தர வர்க்கத்தினர் பொருளாதார ரீதியாக எவ்வளவு பலவீனமாக இருக்கின்றனர் என்பதை சமீப காலங்களில் ஏற்பட்ட ஏராளமான வேலை இழப்புகள் நிரூபிக்கின்றன. நிறுவனங்களின் ஓய்வூதிய திட்டங்கள் நீக்கப்பட்டு அவற்றுக்கு பதிலாக 401(k) என்ற திட்டம் அமல்படுத்தப்படுகின்றது. சமூக பாதுகாப்பு திட்டம் பிரச்சினைக்கு உள்ளாகி இருப்பதால் ஓய்வு பெற்ற பிறகு வாழ்க்கை நடத்துவதற்கு இதை சார்ந்திருக்க முடியாது. நடுத்தர வர்க்கத்தினர் பீதிக்கு உள்ளாகின்றனர். இன்று பரஸ்பர நிதிகள் பிரபலமாக இருப்பதற்கு காரணம் அவை பாதுகாப்பை பிரதிநிதித்துவப்படுத்துவதுதான். பரஸ்பர நிதிகளை வாங்குகின்ற சராசரி மக்கள் தங்கள் வரிகளையும் தவணை தொகைகளையும் செலுத்துவதற்கும் தங்கள் குழந்தைகளின் கல்லூரி படிப்பிற்காக சேமிப்பதற்கும் தங்களது கடன்களை திருப்பி செலுத்துவதற்கும் கடினமாக உழைப்பதில் மும்முரமாக இருக்கின்றனர். முதலீடு செய்வதை பற்றி கற்றுக்கொள்வதற்கு அவர்களிடம் நேரம் இருப்பதில்லை என்பதால் ஒரு பரஸ்பர நிதியை நிர்வகிப்பவர்களின் நிபுணத்துவத்தை இவர்கள் சார்ந்திருக்க நேரிடுகிறது. அதோடு பரஸ்பர நிதியில் பல்வேறு வகையான முதலீடுகள் அடங்கியிருப்பதால் தங்கள் பணம் பாதுகாப்பாக இருப்பதாக இம்மக்கள் நினைக்கின்றனர். பரஸ்பர நிதி தரகர்களும் நிதியை திட்டமிடுபவர்களும் முன்வைக்கின்ற கோட்பாட்டை நடுத்தர வர்க்கத்தினர் ஏற்றுக்கொள்கின்றனர். துவக்கத்தில் பொருளாதார கல்வி இல்லாமல் போவதே சராசரி நடுத்தர வர்க்கத்து மக்கள் எதிர்கொள்கின்ற சவாலை உருவாக்குகிறது என்பதுதான். இங்கு மிகவும் துரதிர்ஷ்டவசமான விஷயம், பணத்தை பொறுத்தவரை அவர்கள் பாதுகாப்பாக நடந்து கொள்வதற்கு காரணம் அவர்களது பொருளாதார நிலைமையை பலவீனமாக இருப்பதுதான். அவர்களது நிதிநிலை அறிக்கைகள் கடன்களால் நிரம்பி வழிகின்றன. வருவாயை உருவாக்கக்கூடிய உண்மையான சொத்துக்கள் எதுவும் அவற்றில் இருப்பதில்லை. பொதுவாக அவர்களது சம்பளம்தான் அவர்களது வருவாய்க்கான ஒரே மூலாதாரம். அவர்களது வாழ்க்கையானது முற்றிலும் அவர்களுடைய முதலாளியையே சார்ந்திருக்கிறது. இவர்கள் கடினமாக உழைத்தாலும் உச்சபட்ச வரிகளுக்கு உட்படுத்துவதாலும் இவர்களுக்கு ஏகப்பட்ட கடன்கள் இருப்பதாலும் உண்மையான வாய்ப்புகள் வரும்போது இவர்களால் அவற்றை தங்களுக்கு அனுகூலமாக பயன்படுத்தி கொள்ள முடிவதில்லை. இந்த அத்தியாயத்தின் துவக்கத்தில் நான் கூறியது போல் ஒரு சொத்துக்கும் ஒரு கடனுக்கும் இடையேயான வித்தியாசத்தை தெரிந்து கொள்வதுதான் மிக முக்கியமான விதி. இந்த வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொண்ட பிறகு வருவாயை உற்பத்தி செய்யும் சொத்துக்களை வாங்குவதில் உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்துங்கள். பணக்காரர் ஆவதற்கான பாதையில் நீங்கள் பயணத்தை துவக்குவதற்கு சிறந்த வழி இதுதான். அதை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் உங்களுடைய சொத்துக்கள் பகுதி வளர துவங்கும். உங்களது கடன்களையும் செலவுகளையும் குறைவாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்கள் சொத்துக்கள் பகுதியில் தொடர்ந்து பணத்தை முதலீடு செய்வதற்கு போதிய அளவு பணம் உங்களிடம் இருக்கும். விரைவில் இன்னும் அதிக வருவாய் ஈட்டிக் கொடுக்கின்ற முதலீடுகளை பற்றி யோசிப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் விதத்தில் உங்கள் சொத்துக்கள் கணிசமாக அதிகரித்திருக்கும். 100% அல்லது அதற்கு அதிகமான
பதிலீட்டை கொடுக்கின்ற முதலீடுகள் விரைவில் $10 லட்சம் மாறுகின்ற $5000 முதலீடுகள் போன்றவற்றை இதற்கு உதாரணமாக கூறலாம். பொருளாதார அறிவை பெற்றிருக்கும் மக்களுக்கு இந்த முதலீடுகளிலும் எந்த அபாயமும் இல்லை. பெரும்பாலானவர்கள் செய்வதையே நீங்களும் செய்தால் கீழே காட்டப்பட்டுள்ள வரைபடத்தில் உங்கள் நிலையில்தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 106வது பேஜ் நம்பர் வரைக்கும் வாசிச்சிருக்கோம். அடுத்தடுத்த பக்கங்கள் இனிமேல் வர்ற வீடியோக்களில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.